நீ நட்டிய வள்ளிக்கொடிய துளுத்து வந்துச்சா? அதை கீழே கையில் பிடிச்சிங்கிற அதான். அது தெரியல உனக்கு? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. அது நல்ல அது பிடிச்சிங்கிறல்ல, அதான் வள்ளிக்கொடி. பிடுங்க கூடாது, அப்பதான் கிழங்கு வைக்கும். உள்ள பெருசாகி தான் கிழங்கு வைக்கும். நம்ம கிழங்கு பிடிங்கி சாப்பிடலாம். உடச்சிடக்கூடாது, உடைக்கூடாது, உடைக்கூடாதுமா, இருக்கக்கூடாது. சரி சரி சரி. அந்த குச்சி தான் நீ நட்டது. எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துச்சு பேர். ஏந்திரி ஆட்டக்கூடாது, அப்போ செடி செத்து போயிடும். பாவம் இல்லை, அது ஒரு உசுறு இல்லையா, செத்து போவாதா? அது வந்தால் தானே நம்மளுக்கு கிழங்கு கொடுக்கும். பாரு பாரு, பக்கத்துலலாம் அழகாக மொழிஞ்சு வந்துச்சு பாரு. நீ நட்டு தண்ணி ஊற்றுனிய அந்த செடி தான் அது. உனக்கு தெரியலையா? தெரியுமா? ஆமாம், இதெல்லாம் பாரு. கிழங்கு வச்சுச்சுன்னா தோண்டி சாப்பிட்லான்னா சுட்டு சாப்பிடலாம். ஆமா ஆமா, பெருசாச்சுன்னா நம்ம வெட்டி சாப்பிடலாம்னா. ஓ, எங்க போலாம்? எங்கம்மா? என்னது இது? என்னது? மரவள்ளி கிழங்கு. ஆமா ஆமா, அதே மாதிரி கிழங்கு பெருசு பெருசா உள்ள வைக்கும். நம்ம பிடிங்கி சாப்பிடலாம்னா. அது பேர் அப்பா சிறுவள்ளி கொடியெல்லாம் நட்டுக்கிறோம். சிறுவள்ளி கிழங்குலாம் நம்ம சாப்பிட்டோம்ல போன வருஷம். ஓ ஆமா ஆமா, என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. தீவன பிள்ளை வந்துருச்சு அது. நான் நடல, அது உங்க ஆயா பார்த்த வேலை. அது எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நான் நடுற தங்கம். முடியல முடியல. உங்க ஆயா நட்டுது இது. இல்ல பட்டு இல்லடா தங்கம். அவ்வளவுதான்.